இந்த எப்ஸ்டீன் வந்து சாதா ஒரு மாமா வேலை தான் நான் பார்த்துருக்கான்னு நினச்சேன். ஆக்சுவலி இவன் அதுக்கு மேலே பண்ணியிருக்கான். சரி, நான் அந்த ஐலாண்ட் இமேஜை பார்க்கும்போது சரி வீடு அதெல்லாம் இருக்குது, ஓகே. என் நடுவில் அந்த டெம்பிள்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோயில்னா இந்த கோயில் என்னதான் அவன் வழிபட்டான் அப்படின்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லா நியூஸையும் நான் தேடி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. மொத்தம் கிறிஸ்டியனில் மொத்தம் 2 ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு தேவர்கள்னு சொல்லலாமே, பால் மற்றும் மொலாக். பால் மொலாக் 2 பேருமே தீய சக்திகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரின்சஸ் ஆஃப் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் காட்டுற பாருங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு தவளைன்னு ஒரு பூனை இருக்குது பார்த்தீங்களா. இந்த பால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிராபிக்கல் ஸ்ட்ராங் தர ஒரு தேவர்னு சொல்கிறாங்க, தீய சக்தி நிலவரசன்னு கூட சொன்னேன் நான். இதுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, எப்ஸ்டீன் வந்து ஒரு அந்த அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னலாக செய்யும்போது காசு தேவைப்படுச்சு போல் பேங்க்குக்கு. அதான் $11,000 வந்து கடன் வாங்கியிருக்கான். அதுக்கு என்ன பேங்க் நேம்னு கேட்குற பாலா BAAL நேம்னு போட்டிருக்காங்க. இது எல்லாரும் இப்போ பால் தான், என் பால் வந்து இவன் வழிபட்டான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பால் இவன் வழியே பாடல, அந்த பேங்க் நேம் இருக்கிற இடத்துல பார்த்தா பால் நேம்னு வந்திருக்கு. இதுதான் வந்து இவன் பால் வந்து வழிபட்டான்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஐலாண்டில் சொன்ன பார்த்தீங்களா ஒரு கோயில், அந்த கோயில் வந்து மொலாக்கோடது. இந்த மொலாக் யார்? இதோ இந்த ஃபோட்டோ காமிக்கிற பாருங்க. ஒரு மனித உருவத்தில் இருக்க ஒரு ஒரு மாடு, இல்லை ஒரு ஒரு காளை மாடுன்னு சொல்லலாம். இந்த காளை மாடு வந்து உடம்புலலாம் ஒரு 7 ஜன்னல் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. மொனாக்கை வந்து வழி வர்றவங்க வந்து குழந்தைய பலி செய்வாங்களாம். மொலாக்கோட சக்தி இதுதான் போல். குழந்தைய பலி செஞ்சுட்டு தான் வந்து 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து இந்த மொலாக்கு இருக்குன்னு இப்போ கூட நம்பிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியும்னா, குழந்தை நரபலி வந்து இந்த இடத்துல நடந்திருக்கா, இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் இந்த மாமா வேலை தவிர வேறு இந்த நரபலி நடந்திருக்கான்னு இப்போ எல்லாரும் யோசிக்க தோணுது. ஆனால் இப்போதைக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சூப்பர் பவர் உள்ள மனிதர்களை உருவாக்க நினச்சாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டைனோட அறிவு நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி வந்து ஒரு உஷன் போல்ட்டோட ஸ்பீடு தெரியும். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு, ஒரே ஒரு மனிதனுக்கு இருந்தால், அதாவது சாதா மனிதனோட 2x அறிவு, 2 மடங்கு அதிகமான ஆற்றல், வேகம் மற்றும் விவேகம், சிந்தனைன்னு ஒரு சக்தி உள்ள ஒரு மனிதன் தான் அந்த சூப்பர் பவர் ஹியூமனு, இல்லை சூப்பர் ரேஸ் ஹியூமன் கூட சொல்லலாம். எப்ஸ்டீன் வந்து இந்த மாதிரி மனிதர்களை வந்து கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தானா. அந்த ரிசர்ச் எடுத்தது உண்மை, வேற அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணது உண்மை தான். 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்த குழந்தை சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களா, பெண் குழந்தைங்களு, அவங்க நரபலி செஞ்சானா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்களோட ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு இவன் உடம்புல சேர்த்துட்டு இந்த உடம்புல ரத்தத்தெல்லாம் மாற்றிட்டே இருந்தானா, பிளட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டே இருந்தானா. பெண்கள் அதுலேயும் சாகடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க.